வாங்க இன்றைக்கு பாசுமதி ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செய்வோம். கோழி இறைச்சி மரக்கறி எல்லாம் சேர்த்து முதல்ல பாசுமதி அரிசி நன்றாக கழுவி இதில் ரம்பை, கிராம்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அவிய விடுவோம். விட்டு அரிசி கொஞ்சம் முருகில் அவிஞ்சு வர உடைச்சி போட்டு அப்படியே மூடி விடுவோம். இறைச்சி எடுத்து உப்பும் கறித்தூளும் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு அதை பொரிய விடுவோம். இறைச்சி ஓரளவு நீரெல்லாம் வற்றி முருகலாக பொரிய வேணும். இப்போ இறைச்சி ஓரளவு பொரிஞ்சிட்டுது. நாங்கள் வேறு ஒரு சட்டியில் வச்சு வெங்காயம், மிளகாய், உள்ளி, வேகலை போட்டு தாளிப்போம். சிறியதுண்டு கருவேப்பட்டையும் கிராம்பு ஒரு 3 கிராம்பும் சேர்ப்போம். சோம்பு, வெந்தயம் 2 சேர்ப்போம். வெங்காயம் நன்றாக பொரிக்கப்பட்டதும் அதை எடுத்து வச்சுட்டு வெட்டி வச்ச மரக்கறியிலெல்லாம் போட்டு பொரிப்போம். நான் தனியாக எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் வெங்காயம் பொரித்த எண்ணெயிலேயே அந்த மரக்கறியும் போட்டு பிரட்டி எடுக்கலாம். இறைச்சி பொரிச்ச எண்ணெயும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பைத்தங்காய், பீன்ஸ், கொட்டைகள் எல்லாம் இருக்குது. தக்காளி சேர்ப்போம். பொரிச்சு வச்ச இறைச்சியும் சேர்ப்போம். இதோட லீக்ஸும் சேர்ப்போம். கறித்தூள், உப்பு சேர்ப்போம். எல்லாத்தையும் நன்றாக கிளறி விடுவோம். இறைச்சி சரக்குத்தூள், தேசி புளி சேர்த்துட்டு நாங்கள் அவிச்சு வச்ச சோறையும் இதோடையே போட்டு நன்றாக கிளறுவோம். கறி சோறண்டு இல்லாமல் ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இப்படியும் செய்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சோறு நல்லா அவியக்கூடாது, புல புலண்டு கொட்டணும். அப்போ தான் இதுவும் புல புலண்டு இருக்கும். நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஃப்ரைட் ரைஸ் சரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய்.